அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கையீஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சிவபெருமானுடைய மெசேஜ் பார்க்க போறோம். வரக்கூடிய ஜூன் மாதம் 4ஆம் தேதி பிரதோஷம். ஸோ இந்த பிரதோஷ தினத்துல சிவபெருமான் நம்மளுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் கிறிஸ்டல் செலெக்ஷன் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பிங்க் கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 1, இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 2, இந்த பிளாக் கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 3. இந்த 3 கிறிஸ்டல்ல உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்றத கண்ணை மூடி சிவபெருமான மனசுல நினைச்சிட்டு ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கிறிஸ்டலுக்குமான மெசேஜும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க உங்களுடைய ரீடிங் மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாயன் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம 1 by 1 ரீடிங்குள்ள போயிடலாம். ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சிவனே சிவனே ஜென்மம் ஒன்று கொடுத்தாய், அறியா பிழையாய் மண்ணில் என்னை விதைத்தாய். சிவனே சிவனே ஜென்மம் ஒன்று கொடுத்தாய், அறியா பிழையாய் மண்ணில் என்னை விதைத்தாய். உன்னைத்தான் சிவபெருமான் உங்களுக்கு இந்த பிரதோஷத்துக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, நீங்க எப்பவுமே உங்களுடைய ஃபேமிலிக்கு, குடும்பத்துக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட் நீங்க கொடுக்கணும். அண்ட் உங்களுக்கும் ஒரு இமோஷனல், உண்மையான ஒரு இமோஷனல் சப்போர்ட் வேணும்னா அது கண்டிப்பா உங்களுடைய ஃபேமிலி கிட்ட இருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதை தாண்டி அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு பண ரீதியான சப்போர்ட்டும் நிச்சயமா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பண ரீதியான சப்போர்ட் இல்ல எமோஷனல் ரீதியான சப்போர்ட் வேணும்னா நீங்க உங்களுடைய ஃபேமிலி கிட்ட அணுகுங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு அந்த மாதிரி யாருக்குன்னா அது தேவைகள் இருந்தா நீங்களும் அதை பூர்த்தி செய்யணும். ஸோ இந்த குடுக்கல் வாங்கல் உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட நீங்க வச்சுக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய ஃபேமிலிக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் நிறைய பேர் மகா சிவராத்திரிக்கு விரதம்லாம் இருந்திருப்பீங்க. கல்யாணம் ஆகணும் இல்ல உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் கல்யாணத்துக்கு கொண்டு போகணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நீங்க ப்ரே பண்ணிருக்கீங்க, வேண்டிக்கிட்டீங்க, இல்ல சிவன் கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கான சாத்தியக்கூறுகள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ யாராவது அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, கல்யாண வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வரன் அமையும். அண்ட் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கன்னா அதை மேரேஜ் எடுத்துட்டு போற அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழல்கள் உருவாகும். ஏன்னா நீங்க சிவபெருமான் கிட்ட வேண்டி இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு பிளெஸிங் உங்களுக்கு இருக்கு, அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்றதுதான் சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 1, உங்களுடைய சிவபெருமான் மெசேஜ் பார்த்துட்டோம். இந்த பிரதோஷத்துக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அழகான அண்ணாமலை உலகாளும் உண்ணாமுலை, வளம் செல்வம் பலம் சேர்க்கும் கருணாமலை, நம்பி வருவோரை நலமாக்கும் அண்ணாமலை, அருஜோதி மலையான அருணாச்சலா அகிலத்தின். ஃபைல் நம்பர் 2, உங்களுக்கு ரீசன்ட் டேஸ்ல சமீப காலமா நிறைய விதமான பயம், பதட்டம் அதிகமா இருக்கு. ஸோ எந்த விஷயத்தை எடுத்தாலும், எந்த காரியத்தை எடுத்தாலுமே அது அதிகப்படியான பயம் தான் அதுல நம்பிக்கையை விட பயம் தான் அதிகமா தெரியுது. ஸோ நீங்க அந்த பயத்தை போக்குறதுக்கு சிவபெருமான் வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஆண் தெய்வம் வழிபாடு நீங்க செய்யணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐயனார், கருப்பணசாமி, இந்த மாதிரி முனீஸ்வரர், இந்த மாதிரி ஆண் தெய்வ வழிபாடு தொடர்ந்து நீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அப்போதான் உங்களுக்கு இருக்கிற அந்த பயம் சீக்கிரம் சரியாகும்.
நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் அந்த பயம் இல்லாம செய்யறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால இந்த காவல் தெய்வங்களான ஆண் தெய்வத்தை வந்து நீங்க வழிபடுங்க. உங்களோட குல தெய்வமே வந்து ஆண் தெய்வமா காவல் தெய்வமா இருக்காங்கன்னா தாராளமா நீங்க வந்து தினம் தினம் கூட அவங்களை வந்து வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய வந்து மெடிடேஷன், யோகா அந்த மாதிரியான பிராக்டிஸ்லாம் வந்து எடுங்க. ஸோ சிவபெருமான மனசுல வச்சுட்டு அது இன்னமும் உங்களுக்கு ஆன்மீக ரீதியான நிறைய டெவலப்மெண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஆன்மீக ரீதியான டெவலப்மெண்ட்டும் சரி, இந்த வழிபாடுகளும் சரி, உங்களோட பயத்தை வந்து முழுமையா வந்து போக்கும். நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலுமே ஒரு நிலைத்தன்மையோட இருப்பீங்க, ஒரு மன அமைதியோட இருப்பீங்க. ஸோ நீங்க சிவபெருமான வழிபடுறது வந்து நீங்க யோகா மெடிடேஷன் பண்ணும் போது இன்னும் அந்த பக்தியானது அதிகமாகும். சிவபெருமானுடைய முழு பிளெஸிங்ஸும் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமா கிடைக்கும். ஸோ சிவபெருமான் உங்களுக்கு இந்த ஒரு மெசேஜ் அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ பயல் நம்பர் 2, உங்களுடைய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பயல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகனநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க. ஸோ பயல் நம்பர் 3, உங்களுக்கு இந்த பிரதோஷத்துல சிவபெருமான் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச், அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல நீங்க எதிர்பாராத நிறைய மாற்றங்கள் வந்து உங்க லைஃப்ல வந்து உருவாக போகுது. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணணும், தைரியமா ஃபேஸ் பண்ணணும். எங்கேயுமே நீங்க வந்து அதாவது எதிர்பாராம ஒரு சேஞ்ச் வரும்போது அது வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்க ஸ்டெடியா இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா வந்து இந்த யோக நிலைகள் அதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணணும், சிவபெருமான மனசுல நினைச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த குண்டலினி யோகா, சக்ரா யோகா இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல அதுக்கான கிளாஸஸ் அந்த மாதிரி போய் சேருங்க. இல்ல சிவபெருமான கூட குருவா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த யோக முறைகள் எல்லாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்சஸ்லாம் நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களால வந்து ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ண முடியும். பயப்படாம நீங்க அந்த சேஞ்சஸை வந்து எடுத்துக்கிட்டு உங்களால அதை வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு போக முடியும். ஸோ இதனால நீங்க பிசிக்கலாவும் மென்டலாவும் சரி நிறைய வந்து ஸ்டேபிள் ஆவீங்க. சரிங்களா? ஒரு நிலைத்தன்மையோட இருப்பீங்க, ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் உங்களுக்கு நிலைத்தன்மை கிடைக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா சக்ரா யோகா, சக்ரா மெடிடேஷன் அண்ட் குண்டலினி யோகா இந்த மாதிரியான பிராக்டிஸ் கண்டிப்பா வந்து நீங்க வரக்கூடிய நாட்கள்ல சிவபெருமான மனசுல வச்சுட்டு நீங்க பண்ணணும் அப்படின்றதுதான் சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜஸ். ஸோ வரக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பாராத மாற்றங்களை கண்டு பயப்படாதீங்க. அது எல்லாமே உங்களுடைய லைஃபை வந்து டெவலப் பண்றதுக்கு தான் அப்படின்றது சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 3, உங்களுடைய சிவபெருமான் மெசேஜ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நேர்களே, நம்ம வந்து இன்னைக்கு பிரதோஷத்துக்கான சிவபெருமான் மெசேஜ் அட்வைஸ் பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்தி ஒலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.